சனிக்கிழமை எடுத்த மினி விலாக் வீடியோ எடிட் பண்ணி போட லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கான சமையல் தான் செய்ய போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை தான் எடுத்திருக்கேன் கடையிறதுக்கு. பருப்பு கழுவி வச்சிருக்கேன், தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அதில் மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயம் போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டு ஒன்றா வேக வச்சு ஒரு 3 விசில் விட்டாச்சு கீரைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொட்டு சாப்பிட்றதுக்கு கருணக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போறேன். கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன்ப்பா. அதை பார்த்தீங்கன்னா சின்ன கத்தி எடுத்துட்டு அந்த கத்தியில கட் பண்ண முடியல. அப்புறம் பெரிய கத்தி எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு. கருணக்கிழங்கு ரெசிபியும் கேட்டிருந்தீங்க. நான் இந்த மெத்தட்ல தான் செய்வேன். ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்க. கருணக்கிழங்கு கழுவி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கூடவே காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு வேக வச்சு அது நல்ல கிரேவி மாதிரி வரும். அந்த நேரத்தில் எடுத்து நம்ம தோசைக்கல்ல போட்டு கருவேப்பிலையும் கூட போட்டு நல்லா மீன் வறுக்கிற மாதிரி வறுத்தோன்னு வச்சிங்களேன், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. 3 விசில் வந்துச்சு. அதுக்கப்புறம் கீரையை கழுவி போட்டு விசில் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா கீரையும் பச்சையாகவே நல்லா இருக்கும் கீரை. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கடைஞ்சி எடுத்தாச்சு கீரை. அப்புறம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவரைக்காய் தான் செஞ்சிருந்தேன். அவரைக்காவை பொடியாக கட் பண்ணி அவரைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. கீரையும் நல்லா வெந்திருந்தது. கடைஞ்சி தாளிப்பும் கொடுத்தாச்சு. இன்னைக்கான சமையல் பார்த்தீங்கன்னா, கீரை கடையல், கருணக்கிழங்கு வறுவல், ஒரு பொரியல் சொல்லிட்டு சேட்டர்டே சமையல் சூப்பராக இருந்தது. கருணக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தது. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.